A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். திருமண பொருத்தத்துல மிகவும் முக்கியமான பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக பொருத்தமா, நட்சத்திர பொருத்தமா, தசாபுதியை பொருத்தணுமா, கிரக சந்தியை பார்க்கணுமா, ராசி சந்தி பார்க்கணுமா, அஷ்டகம் பார்க்கணுமா, இப்படி நிறைய இருக்கு. ஆனா ஒரு கிரகம் இந்த சாரத்தில் நிற்கும் போது இந்த திருமண தாமதம் நடக்குது அப்படின்ற விஷயத்தை நமக்காக தெளிவா எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு எங்களுடைய சகாதேவர் 7ஆம் மாதாந்திர கருத்தரங்கு மூலமாகவும் பஞ்சபூத ஜோதிட குழு மூலமாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திருச்செங்கோட்டு மண்ணின் மைந்தர், அதாவது பாத்தீங்கன்னா காசு இல்லாத மனிதன் இல்லை, எல்லாருக்கும் காசு வேணும். காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பான்ற மாதிரி தன வரவை வர வைக்கிறதுக்கான வழி என்ன? 2ஆம் பாவம். ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நல்லா அமையும்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்ப அந்த 2ஆம் பாவம் தான் வந்து தன வரவு. அப்ப அந்த தன வரவு எப்ப கிடைக்கும்? நீங்க நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க, தன வரவு வரும் காலம் எப்போ, எந்த காலத்தில் தன வரவு வரும், எந்த தசையில வரும், எந்த புத்தியில வரும், எந்த அந்தரங்கத்துல வரும், எந்த வாரம் வரும், எந்த மாசம் வரும், எந்த நேரத்துல வரும், எந்த கிழமையில வரும், காலையில வருமா, நைட்டு வருமா, சாயந்தரம் வருமா, எந்த நட்சத்திரத்துல வரும், இப்படி எல்லாம் டைட்டில் போட்டு போட்டு எப்ப காசு வரும் தெரியாம முழிக்கிறோம் நாங்கெல்லாம். ஆகையினால சீக்கிரமா வாங்க, எப்ப காசு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க. நானும் ஆவலா கேட்டு எதிர்பார்க்கிறேன். பண்டித் செந்தில் குமார் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஜோதிட மாதாந்திர கருத்தரிக்க வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களே அன்பகந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே நம்மளுடைய லைஃப்ல எல்லார் மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பணம் தான். இன்னைக்கு எல்லா துறையிலுமே எல்லாம் சிறந்து விளங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடிய எதுனா அந்த வருமானம் மட்டும்தான். இப்போ ஒருத்தருக்கு நல்லா வருமானம் வரும்னா அவருக்கு நடக்கக்கூடிய திசையும் புத்தி தான் காரணம். எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, கிரக வலிமையா இருந்தாலும் சரி, அதிக டிகிரி அதிக பாக இருந்தாலும் ஒருத்தருக்கு 2 குடைவனும் 11 குடைய திசா புத்தி நடந்தாதான் அந்த ஜாதகருக்கு வருமானம் வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 குடைய திசை நடக்குது, அது எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை இயக்கினாலே ஒரு சில பேருக்கு வருமானம் வரும். இப்போ 2 குடைவன் திசா புத்தி நடக்கிறது. இப்போ 2 குடை திசா புத்தி நடந்தாலே அவர் எந்த தொழில் செய்தாலும் சரி, எங்க வேலைக்கு போனாலும் சரி, சம்பளம் மற்றும் வருமானம் இது எல்லாமே அந்த ஜாதகர்களுக்கு வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கும். சரி, ஒருத்தருக்கு 2 குடையின் திசா புத்தி நடக்கல, 11 குடைய திசா புத்தி நடக்கல, எப்படி நம்ம வருமானம் பெருக்கிக் கொள்ளுது அப்படின்னா, அந்த 2ஆம் அதிபதியை நம்ம இயக்க தெரியணும், 11ஆம் அதிபதியும் நம்ம இயக்க தெரியணும். அப்படி இயக்கினா மட்டும்தான் நமக்கு நல்லா வருமானம் வரும். இப்போ ஒரு ஜாதகத்திற்கு வந்து லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்குதான்னு பாருங்க. அந்த பாவத்தை நீங்க அடிக்கடி இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானம் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ஸோ ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்தா 2ஆம் அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் 12 பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்துல போய் அமர்வார். அந்த பாவத்தை இயக்குங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 7ஆம் பாவத்துல போய் ஒரு புதன் அமர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 7ஆம் பாவத்தை நீங்க இயக்கிட்டே இருக்கணும். அப்ப 7ஆம் பாவனை என்ன குறிக்கும்? நண்பர்களை குறிக்கும், பொதுமக்கள் ஜனங்களை குறிக்கும். அதே மாதிரி திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்தை குறிக்கும், திருமணத்தை குறிக்கும். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா திருமணத்துக்காக நிறைய உதவி செய்யுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தினருக்கு போய் நீங்க நிறைய திருமண உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த 2ஆம் பாவம் இயங்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரம் நீக்கும். இப்ப அதே புதன் வந்து ஒருவேளை பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறான்னா பூரட்டாதி நட்சத்திரம் நீங்க இயக்கணும். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் பிறந்தது யாருன்னா குபேரர். அப்ப அந்த குபேர வழிபாடு அடிக்கடி நீங்க பண்ணிட்டு வரணும். இதுல சின்ன ஒரு இது இருக்கு, நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் இருந்து அதாவது தாராபரண அடிப்படையில அந்த நட்சத்திரத்தை இயக்கணும். இப்ப வதை தாரை
அதே வேதகனுடைய தாரத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கக்கூடாது. அந்தடைய உணவுப் பொருளை நீங்க அடுத்தவங்களுக்கு அது தானமா கொடுக்கணும். அதே மாதிரி வந்தீங்கன்னா 11ஆம் பாவம் தான். இப்ப 11ஆம் பாவம் இயக்கினாலும் உங்களுக்கு வருமானம் வரும். 11ஆம் பாவ அதிபதி எங்க அமர்ந்திருக்காருன்னு பாருங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளது ராசி கட்டத்துல எந்த காரகத்தொகையில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி எந்த தத்துவத்தில் அமர்ந்திருக்குன்னு பாருங்க. இப்ப 11ஆம் அதிபதி எந்த தத்துவத்தில் அமர்ந்திருக்கான்னு பாருங்க. ஒருவேளை காற்று தத்துவத்தில் இருந்தா காற்று சம்பந்தப்பட்ட பொருளை அடிக்கடி இயக்கணும். இப்ப அதே மாதிரி ஒரு சிம்ம லக்னம்னு எடுத்துங்க. இப்ப அந்த சிம்ம லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியே புதன் தான் வராரு. இப்ப அந்த புதனும் போய் பாத்தீங்கன்னா கும்பத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா அது காற்று ராசி. அப்ப காற்று பாவத்தை குறிக்கக்கூடியது. அப்ப என்ன காற்று சம்பந்தப்பட்ட அந்த கோயில், அதாவது புதன் குறிக்கக்கூடிய கோயில் கேட்டீங்கன்னா பெருமாள் கோயில். அப்ப பெருமாள் கோயிலுக்கு நீங்க அடிக்கடி என்ன பண்ண கேட்டீங்கன்னா பூவுனா காட்டுல மணக்கிறது, ஊதுபத்தினாலும் உங்களுக்கு காட்டுல மணக்கக்கூடிய பொருள். இப்ப நீங்க அடிக்கடி அந்த புதன்கிழமை நாள் பார்த்து புதன் ஹோரையில நீங்க கண்டிப்பா அந்த பூவோ ஊதுபத்தியோ வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி அதோடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துக்கு பாருங்க. அந்த நட்சத்திரம் இயக்கினாலும் உங்களுக்கு வருமானம் அதிகம் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி என்ன கரணநாதன் வரான்னு பாருங்க. இப்ப ஒருவேளை பாத்தீங்கன்னா ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி யார் வரனா சந்திரன் வராருன்னு வச்சுங்க. அதோடைய கரணத்தை எந்த கரணத்தை குறிக்கக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா கரிசை கரணத்தை குறிக்கக்கூடியது. அது விலங்கு யானை. அப்போ நீங்க யானையினுடைய பிக்சர்ஸை அடிக்கடி நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா யானை தான் இருக்கிறதுலயே அதிக ஞாபக சக்தி கொண்ட விலங்கு. யானை படத்தை வச்சு நீங்க அடிக்கடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா வரும். நான் என்கிட்ட வரக்கூடிய கிளைமேட் சொல்லுவேன், சார் எங்க குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஞாபக சக்தி படிக்கிறாங்க ஆனா பரீட்சையில எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒவ்வொரு புக்ஸ் ஓபன் பண்ணலையோ யானையினுடைய பிக்சர் ஒட்டி வச்சிருங்க. கண்டிப்பா அந்த குழந்தை நல்லா படிச்சு நல்ல மார்க். இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நடந்து சக்சஸ் ஆயிருக்கு. அதனால நீங்க 2ஆம் அதிபதி என்ன கருணாநாதன் பாருங்க. அந்த கருணாநாடைய விலங்கு உங்க வீட்டுல பெட்ரூம்லயோ ஹாலிலையோ அல்லது உங்களுடைய செல்லு வாட்ஸ்அப்ல டிவியோ வச்சு அடிக்கடி நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்ததை பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியோட என்ன கிரகமா வருதுன்னு பாருங்க. அதனுடைய மந்திரத்தை நீங்க டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா ஒருத்தர் மந்திர ஜபம் பண்ணனாவே அவங்க காந்த சக்தி உடம்புல அதிகரிக்கும். அப்ப அந்த அதிகமா இருக்கும் பொழுது அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு உங்களுக்கு அதிகமா விழுவும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய ஜனத்துல ஒரு நபருக்கு மட்டும் அடிக்கடி பார்த்தா எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க உடம்புல அதிக காந்த சக்தி இருக்கும். சரிங்களா? அப்ப ஏன் கேட்டா அவங்க இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணி வச்சிருப்பாங்க. இயற்கையாவே ஒவ்வொருத்தருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும். சோ நம்ம உடம்புல காந்த சக்தி அதிகமாகும்னா 2ஆம் அதிபதியுடைய மந்திரத்தை ஜபத்தை டெய்லி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு காந்தத்தில் அதிகரிக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நிச்சயம் வரும். அதே மாதிரி தாந்திரிக முறையில் பார்த்தீங்கன்னாலுமே அதாவது இருக்கக்கூடிய தேவாங்குக்கு பணம் இழக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. தேவாங்குடைய போட்டோவை உங்க வீட்டுல ஒட்டி தினசரி நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களாவே தனவரவு அதிகமாக அதிகரிச்சே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி கேதுடைய நட்சத்திரம் நின்னாலும் உங்களுக்கு பணத்தடைய வரும், வருமானம் சரியா வராது. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில 2ஆம் அதிபதி கேதுடைய சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு கிரகம் குருவுடன் கேது சேர்ந்திருக்காருன்னு வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணத்தடை வரும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா குருனா மஞ்சள் கலர், கேதுனா கட் பண்றது வெட்டுறது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா மஞ்சள் கலர் ரிப்பன் அல்லது மஞ்சள் கலர் நூல் வெசால கிழமை. அதே மாதிரி கேதுனா யமகண்டத்தை குறிக்கக்கூடியது. யமகண்ட நேரத்துல மஞ்சள் கலர் நூலு அல்லது ரிப்பனை துண்டு துண்டா கட் பண்ணி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கிரகம் 2ஆம் அதிபதி ஒருவேளை முடக்கமா வரும் அல்லது திதிசூனியமா வரும். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா இப்ப அந்த கிரகம் எது திதிசூனியா இருக்குன்னு பாருங்க. இப்ப அந்த 2ஆம் அதிபதி திதிசூனியம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு முன்னேற்றம் வராது. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்தோட தானியத்தை அந்த நாளுல அந்த ஓரையில நீங்க மிக்சியில ஜார்ல போட்டு அரைச்சோ அல்லது அம்மியில் வச்சு அரைச்சோ உங்களுடைய தலையை சுத்தி ரிவேஸா 15 சுத்து சுத்தி அது ரூட்ல போடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அந்த திதிசூனி நிவர்த்தி ஆயிரும். ஸோ அதுக்கு திதிசூனி நிவர்த்தி கோயிலும் தனியா இருக்கு. ஸோ அதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி முடக்க தோஷம் அதேதான். எந்த கிரகமா முடக்கமா வருதோ அந்த கிரகத்தோடைய தானியத்தை நீங்க ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு அதை தலையை சுத்தி ரோட்ல கொண்டு அந்த ஓரையில போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கலர் ரிப்பன் தான். இப்போ ரிப்பன் வெட்டி போட்டாலுமே அது என்ன இதா வருதோ எந்த கிரகமா வருதோ அந்த கிரகத்துடைய அந்த ஹோரையில அந்த கலர் ரிப்பனை துண்டு துண்டா கட் பண்ணி போட்டீங்கனாலுமே உங்களுக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சர லக்னத்துல பிறந்தவங்க எவ்வளவுதான் நீங்க அக்கௌண்ட்ல பணம் வச்சாலும் நிக்காதுங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாத்துங்க. யாரெல்லாம் சர லக்னத்துல பிறந்திருக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவுதான் பணம் வச்சாலுமே இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல வந்து வேற யாரோ நபருடைய, இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா மனைவி இருந்தா மனைவியோட அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பணம் நிற்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுக்கரை குறிக்கக்கூடியதான் பணம். குருனா கம்மி பணம், சுக்கரனா அதிக பணம், ராகனா அதை விட பெரிய பணம். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுன்னா, சுக்கரன் யாரை குறிக்குது? மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஈவினிங் சாயந்தரம் வந்த உடனே உங்க கிட்ட இருக்கிற பாக்கெட் மணி எடுத்து மனைவி கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கரன் தான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல். பாத்தீங்கன்னா ஃபேமிலி வீட்ல போய் பெரிய பெரிய ஃபேமிலி வீட்ல போய் ஜாதகம் பார்த்திருக்கேன். அவங்க நான் இந்த டைலாக் சொல்லுவேன். அவங்க சொன்ன உடனே ஆமாங்க சார், நீங்க சொன்னது உண்மைதான், எங்க வீட்டுல அப்படிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் பணம் பெருகிட்டே இருக்கு. அதே மாதிரி காலையில எந்திரிச்சுன்னா உங்க மனைவி கிட்ட நீங்க பணத்தை வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு செய்கிற தொழிலாம் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகிட்டே இருக்கும். ஏன்னா சுக்கரன் இயக்கிறாதான் நமக்கு பணம் அதிகம் வரும். அதே மாதிரி விசாலக்கிழமை ராக காலத்துல மகாலட்சுமி பூஜை செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ராக காலத்திலும் நீங்க வந்து மகாலட்சுமி பூஜை செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உபய லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஏன்னா உபய லக்னத்துல பிறந்தவங்க தொழில் நல்லா வந்துச்சுனாவே மனைவி வாழ்க்கை சிறப்பா இருக்காது. சரிங்களா? இப்ப மனைவி நல்ல முறையா அவங்களுக்கு அமைச்சிட்டாவே தொழில் சிறப்பா அமையாது. இதுக்குதான் அது விதிவிலக்கு. இவங்க உபய லக்னத்துல பிறந்தவங்க என்ன பண்ணா, அடிக்கடி வெளியூர்ல போய் நீங்க தொழில் தொடங்குங்க, கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சுட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கை தரையை உயர்த்தி கொடுங்க. இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்திய சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு பஞ்சபூத சக்திகளும் பிரபஞ்ச சக்திகளும் கிடைத்து ஒரு ஆசீர் பெற்று இந்த மாதிரி பல கூட்டங்கள் நடைபெறும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். फोटो